2ஆம் அதிகாரம் 6-8 வாசிப்பாங்க. அதாவது காலை 5 மணி ஜெபம் பார்த்தோம், முழுவதும் ஜெபம் பார்த்தோம், பிறருக்காக சீடருக்காக இப்படி ஜெபத்தையும் பார்த்தோம், இயேசுவின் ஜெபத்தையும் பார்த்தோம். என்ன பிற்பாடு சோதனை வரவனாமருக்கு ஜெபம் பண்ணு சொல்லியை பார்த்தோம், எஸ்எம் தொழிலாளர் ஜெபம் பண்ணி பார்த்தோம், சிறுவேலையை பிறருக்காக ஜெபம் பண்ணி பார்த்தோம், தன்னையே கைவிட்டி சொல்லி ஜெபம் பண்ணதா பார்த்தோம், ஆவி ஒப்புது சொல்லி பார்த்தோம். பாருங்க, ஆரம்பத்திலிருந்து இயேசு ஜெபம் பண்ணி பிதாவுக்கு கீழ்ப்படிந்திருக்காரு வெளிப்படுத்துறது தான் இந்த ஜெபம்ங்கிற காரியம். தன்னுடைய தேவைகளுக்காக அவர் ஜெபம் பண்ணதாக தெரியவில்லை, ஆனால் தான் பிதாவுக்கு கீழ்ப்பட்டிருக்காக ஜெபம் பண்ணாங்கிறது இந்த வசனம் சாராம்சம் நமக்கு வெளிப்படுத்துகிறது. அப்ப இயேசு நம்ம மாடல்றோம். கடைசி நம்ம என்ன சொன்னோம், ஒரே வார்த்தையில முடிச்சிட்டோம். எப்படின்னா பிலிப்பியர் 2:6-8 வாசிக்கலாம். அவர் தேவனுடைய ரூபமா இருந்தோம், தேவன் சமப்பது கொள்ளை பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமை ரூபம் எடுத்து, அடிமை ரூபம் கீழ்ப்படுத்தல எடுத்திருந்து மனுஷ சாயலாக மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிறுவனை மறை வரதும் கீழ்ப்படிந்தவர். அப்ப என்ன அர்த்தமா, சிறுவையில் அவர் ஆவி போற வரைக்கும் ஜெபம் பண்ண வேண்டியிருந்தார். சிறுவையில் அவர் ஆவி போற வரைக்கும் ஜெபம் பண்ணி கொண்டு இருந்தார். இப்பதான் உங்களுக்கு புரியும், ஓஹோ சிலுவை வரைக்கும் கீழ்ப்படுத்த என்ன அர்த்தம், ஜெபம் பண்ணி கொண்டு இருந்தார். சோத்திரம் தான். இப்போ கூட இயேசு சிலுவை வரைக்கும் கீழ்ப்படுத்தான்னு என்ன அர்த்தம், அவரோட கடைசி செகண்ட் ஆவி ஒப்புறது வரைக்கும் வந்துட்டு இருந்தாரு. நம் தெய்வத்துக்கு சமமான பொருளா இருந்தாலும் அது கொள்ளை பொருளா என்ன, மனுஷரூபம் எடுத்து மாம்ச அவதாரம் எடுத்து பாடுபட்டு அடிமைத்தனம் உட்பட்டு கீழ்ப்படுத்தவராய், அதாவது மரண பரிந்து வரைக்கும் கீழ்ப்படுத்த சிலுவை தன்னை கீழ்ப்படுகிறார். சிலுவையிலே அவர் உயிர் போர் வரைக்கும் அவர் ஜெபம் பண்ணி கொண்டே தான் இருந்தார். எதுக்கு நம்ம விடுதலை செய்ய முடியாது, அந்த மீட்க முடியாத ஜெபத்தை அவர் செய்யலை. எதுக்காக செஞ்ச என்ன நோக்கம் தான் ஜெபம் பண்ணினார், நான் கீழ்ப்படுத்திருக்கிறத காண்பித்தார். அங்கே சிலுவையில் பிறருக்காக ஜெபம் பண்ண, நான் கீழ்ப்படுத்திருக்கேன், ஆனால் என் கைவிட்டு நான் நமக்கு கீழ்ப்படுத்திருக்கேன், ஆவி ஒப்புட்டு நான் நமக்கு கீழ்ப்படுத்திருக்கேன். இப்படி சிலுவை கடைசி வரைக்கும் அவர் ஜெபம் பண்ணி கீழ்ப்படுத்திருக்கிறத வெளிப்படுத்தினார். நமக்கு அப்படிதான் எல்லா நேரத்திலும் சரி, நெகட்டிவா சரி, பாசிட்டிவ்னா சரி, காரியம் நடந்தா சரி, நடக்கட்டா சரி, காரியம் சரியானா சரி, சரியில்லைனா சரி, ஜெபம் பண்ணுறது கீழ்ப்படுத்திருக்கிற அடையாளம். அதை எப்போ நீ என்ன செய்யணும், செய்து கொண்டிருக்கு. தயவுசெய்து அல்ல தட்டுறாங்க, இவ்வளோ நடக்கிறத முடிஞ்சு போச்சு, இது ஒன்றும் இல்லை அப்படிலாம் நினைக்காங்க. முடிஞ்சு போச்சா முடிஞ்சக்கா சோத்துன்னு சொல்லுங்க.